இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லக்ஷ்மி, வெளியே போறியா? ஆமா, ஏன்? ஆக்சுவலி நீ போனா கொஞ்ச நேரம் ரிஷிக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அண்ட் நாங்களும் பழைய நினைவுகளை ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரிஷி என் கூட இருந்தாலும் அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு. அவரு என்னுடைய கணவன்ங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக பழைய ஃப்ரெண்ட்ஸை மறக்க கூடாதுன்னு இல்லையே. நல்ல விஷயம் தானே. நீங்க உட்கார்ந்து பேசுங்க, ரிஷியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஜாக்கிரதையா இரு. டோன்ட் வரி ஆயுஷ், நானும் மலிஷ்காவும் ரிஷியை சீண்ட வரல. முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கலாம். எனிவே see you bro, நான் கிளம்பணும். ஓகே. பட் லேடிஸ், ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. இது லக்ஷ்மி அண்ணியோட ரூம். லக்ஷ்மி அண்ணி இங்க இருக்கும்போது அவங்க இங்க இருப்பாங்க. அவங்க இல்லாதப்பவும், புரியுதுல, அப்பவும் அவங்க இங்க இருப்பாங்க. வித் ரிஷி ப்ரோ இஸ் நாட் அலோன். என்ன சொல்ல வரையோ அதை நேரா சொல்லு. இதை விட தெளிவா என்னத்த சொல்றது மலேஷ்கா? இதுக்கு மேல தெளிவா உன்னாலதான் பேச முடியும். அதாவது நீ என்னதான் சொல்ல வர? அண்ட் யூ லிசன், ஐ நோ வாட் ஐ மீன் டு ரிஷி. ஓகே? அம்மா, நீ என்ன நினைக்கிற? நான் எப்ப பாரு ரிஷி லக்ஷ்மி பிரிக்கிறத பத்தி தான் யோசிப்பேனா என்ன? you said it. See, it's your word, உன்னோட வார்த்தை. அப்புறம் நான் சொன்னலாம் சொல்லாத. பட் பை எனி மீன் நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முயற்சி செஞ்சாலும் மலேஷ்கா, உனக்கே எல்லாம் தெரியும், நான் அதை நடக்க விட மாட்டேன். மத்தபடி நீயும் புத்திசாலிதான். ஓகே, போங்க. உங்களோட மலரும் நினைவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. உட்காருங்க, இல்ல கிளம்பி போங்க. ஓகே, சாவ் சாவ் லேடிஸ். மலிஷ்கா, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் ஹிம். யூ நோ வாட் ரிஷி, ஃபர்கெட் இட். இப்ப நீயும் லக்ஷ்மியும் சந்தோஷமா இருக்கீங்க அண்ட் தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் மலிஷ்கா, நீ அடிக்கடி வந்து அவன் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஐ கெஸ் நீ இதை நிறுத்தி ஆகணும். இப்போ ரிஷி லக்ஷ்மியோட புருஷன். டு யூ கெட் இட்? ஒரு வேலை பண்ணு, நீ என் கூட வா. என்ன? அட வா மலிஷ்கா, கம் கம். என்ன இது? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. வணக்கம். என் கிட்ட வாடா லக்ஷ்மி. அடடா, என்னமா பண்ற நீ? இந்த மாதிரி யாரும் பிசினஸ் அசோசியேட் கால்ல எல்லாம் விழ மாட்டாங்களே. வாடா கண்ணான்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னு எங்க அம்மா கால்ல தானே விழுந்திருக்கேன். லக்ஷ்மி, நானும் உன்னை கட்டி பிடிக்கும் போது என் பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரியே இருந்தது. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா. அவ பாம் பிளாஸ்ட்ல she died. உன்னையும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டப்போ என் பொண்ணு கூட நடந்த அத்தனை விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அதான் உன்னை பார்க்க நான் இங்க வந்தேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் தான் உங்களோட பொண்ணு. நிச்சயமா மிஸ்ஸஸ் அஜ்மேரா, தாராளமா லக்ஷ்மி உங்க மகளா நினைக்கலாம். உங்களுக்கு மக இல்லாத குறைய லக்ஷ்மி நிச்சயம் தீர்த்து வைப்பா. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வா ரிஷி. ஹலோ. ஹாய். ஹாய் ரிஷி. ஹாய். ஹாய் ரிஷி. ஹாய் ஆயுஷ். ஹலோ மேம். ஆயுஷ். என்ன இதெல்லாம்? மேம், அண்ணி அவங்க கையால சமைச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க. இல்ல, நேரா சாப்பாடா? அதெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம். நீங்க முதல்ல இத சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு சக்தி வேணும். அது இதெல்லாம் சாப்பிட்டா தானே கிடைக்கும். என் பொண்ணு கூட எப்பவும் இப்படிதான் பேசுவா. லக்ஷ்மி, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தது கூட பரவாயில்ல, ஆனா இவ்ளோ ஸ்வீட்ஸா? அதுல எவ்ளோ சுகர் இருக்கும். இது ஆன்ட்டிக்கு நல்லது இல்ல. இல்ல இல்ல,
இதுல வெறும் நேச்சுரல் சுகர் தான் இருக்கு, கரும்பு சாறு ஜூஸால பண்ணது. வாவ் சூப்பர்மா. ஹோ ரைட். நான் சொன்னேன்ல உங்களுக்கு பொண்ணு இல்லாத குறைய லக்ஷ்மி நிச்சயம் தீர்த்து வைப்பான்னு. மலிஷ்கா உனக்கும் நல்லா தெரியும்ல, வந்தவங்கள ஒரு குறை இல்லாம லக்ஷ்மி பார்த்துப்பான்னு. அப்புறம் என்ன? ஆயுஷ் ரெடி ஆயிடுச்சா? ரிஷி ப்ரோ, நான் பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்களேன். தேவையே இல்லை. இல்ல ரிஷி ப்ரோ அப்படி சொல்லாதீங்க. போன தடவை என்னாச்சுன்னு தெரியும்ல, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீங்க எனக்காக ஒரு தடவை செக் பண்ணிடுங்களேன் நான் please. தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அண்ட் யூ நோ வாட் ஆயுஷ், ஒரு மனுஷன் தன்னோட ஃபுல் எஃபர்ட்டோட ஒரு வேலையை பார்த்தான்னு வைங்க, அதுல எந்த ஒரு குறையும் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். அது ஏன்னா இந்த உழைப்பு இருக்குல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கை கொடுக்கும். சோ ரிலாக்ஸ். ரிஷி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்க. தேங்க் யூ. சான்ஸ் மட்டும் இல்ல, உனக்கு நான் பஞ்சும் கொடு. ஏன் ப்ரோ? அடுத்த வாட்டி இதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லாம சில நேரத்துல நான் உன்கிட்ட கத்துறேன்ல, அதை பெருசா எடுத்துக்காத, மறந்துரு. நீங்க திட்டுறத நான் மறந்து போயிடுவேன். ஆனா செஞ்ச தப்ப நான் மறக்க கூடாதுல்ல. இதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். அது ஏன் செஞ்ச தப்ப மறக்க கூடாது? ஏன்னா அதை ரிப்பீட் பண்ண கூடாது. எக்ஸாக்ட்லி, அதை நீயும் ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புறேன். அண்ட் பிரசன்டேஷனை நல்லா பண்ணிருப்ப. இந்த பிரசன்டேஷன் உன் லைஃபோட பெஸ்ட் பிரசன்டேஷனா இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். ஓகே ரிஷி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. யூ வெல்கம் Thank you. ப்ரோ, ஆல்வேஸ். யா. கடவுளே, நீ தான் பார்க்க பார்த்தனும். சொல்லுங்க மோனிகா மேடம், என்ன வேலை? சோனல். உங்க அப்பா உங்களுக்கு சோனல் பேர் வச்சுட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மோனிகா தான். மோனிகா மை டார்லிங். சரி சொல்லுங்க மோனிகா. சரி ஓகே ஓகே சோனல் மேடம், சொல்லுங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க. இட்ஸ் ஓகே லல்லு. என் பேரு பல்லு. பரவாயில்ல, நீங்க செல்லமா கூப்பிடுறீங்கல்ல. ஓ ஐம் so sorry. ஏன்னா தெருப்பொறுக்கிங்களோட மூஞ்செல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால தான் லல்லுன்னு கூப்பிட்டேன். பரவாயில்ல, நல்லுன்னே கூப்பிடுங்க. இப்போ நீங்க பேசுங்க, ஹாப்பியா இருக்கு. நீங்க வரணும். இப்போ இந்த நிமிஷமே நாங்க ஓப்ராய் ஹவுஸ்ல தான் இருக்கோம். மலிஷ்கா கிட்ட போனை கொடுங்களேன். ஆ இங்க தான் இருக்கேன், சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்க? என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாதா? முதல்ல முழுசா என்ன பத்தி சொல்லு. மலிஷ்கா உன்னை பத்தி பாராட்டி சொன்னா, ஒரு வேலையில நீ இறங்கிட்டனா அதை முடிக்காம பின்வாங்க மாட்டியாமே. அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன், ஓப்ராய் ஹவுஸ். அங்க மாட்டினு வைங்களேன், என்ன கீழே படுக்க போட்டு மிதிப்பாங்க அவங்க. என்ன மலிஷ்கா, இவன் ஆம்பளையே கிடையாது. போனை கட் பண்ணு. மலிஷ்கா விட்டு தள்ளுங்க, நீங்க முதல்ல பேசுங்க வாங்க. என்ன என்ன சொன்னீங்க? மோனிகா டார்லிங், என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் மலிஷ்காவோட ஃப்ரெண்டு. வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன தாண்டி வெளியில போயிருக்கவே மாட்டாங்க. சரி, அப்ப இங்க வந்துரு. உன்னை நான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன் லல்லு. சரி, நான் வரேன். மாலையோட அங்க ரெடியா இருங்க, உங்களுக்கே போடுறேன். ஆம்பளை நான் காட்டுறேன்.